வணக்கம். டாப் நியூஸ் தமிழின் இன்றைய காலை செய்திகள். ஈரானின் முக்கிய எரிவாயு நிலையங்கள் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியதற்கு பதிலடியாக வளைகுடா நாடுகளின் எரிசக்தி நிலையங்கள் மீது ஈரான் பதில் தாக்குதல் நடத்தியது. இந்த தாக்குதல் தொடரும் எனவும் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதன் எதிரொலியாக நேற்று கச்சா எண்ணெய் விலை பேரல் ஒன்றுக்கு $115 தாண்டியது. மேலும் பங்குச் சந்தைகளும் கடும் சரிவை சந்தித்தன. டெல்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நேற்று சந்தித்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் கட்சிகளுக்கு ஒதுக்க வேண்டிய தொகுதிகள் எண்ணிக்கை குறித்து முக்கிய ஆலோசனை நடத்தினார். இதில் தொகுதி பங்கீடு இறுதி செய்யப்பட்டு விட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதைத் தொடர்ந்து அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன், பாமக தலைவர் அன்புமணி ஆகியோரும் இன்று டெல்லி சென்று அமித்ஷாவை சந்திக்க உள்ளனர். நடிகரும் தாவேகா தலைவருமான விஜய் நடித்துள்ள ஜனநாயகன் பட வெளியீட்டிற்கு தணிக்கை குழுவின் ஒப்புதல் கிடைத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் இருப்பதால் கட்சித் தலைவராகவும் நடிகராகவும் இருக்கும் விஜய் வேட்பாளராகிவிட்டால் அவர் நடித்த சினிமாவை வெளியிடுவதற்கு தேர்தல் கமிஷனின் ஒப்புதலை பெற வேண்டுமா என பத்திரிகையாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக், இது முதன்முறையாக நடக்கும் சம்பவம் என்றும் இது பற்றி தேர்தல் கமிஷனிடம் கேட்டு பதிலளிக்கிறேன் எனவும் கூறினார். மேலும் இந்த விவகாரத்தில் தேர்தல் கமிஷன் முடிவெடுத்து விளக்கம் அளிக்கும் என்றும் பதிலளித்தார். சட்டப்பேரவைத் தேர்தலில் புதிதாக 7 துறையினருக்கு தபால் வாக்கு வசதி அளிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக தேர்தல் ஆணைய செய்திக்குறிப்பில் ஏற்கனவே 85 வயதுக்கு மேற்பட்டோர் மாற்றுத்திறனாளிகள் தபால் வாக்கு செலுத்தி வரும் நிலையில் தேர்தல் நாளில் அத்தியாவசிய பணிகளில் ஈடுபடும் தீயணைப்பு, சுகாதாரம், மின்சாரம், போக்குவரத்து, ஆம்புலன்ஸ், விமான போக்குவரத்து, சாலை போக்குவரத்து கழகங்கள் ஆகிய 7 துறை ஊழியர்கள் தங்கள் துறையின் நியமிக்கப்பட்ட ஒருங்கிணைப்பு அலுவலர் மூலம் தபால் வாக்கு வசதிக்கு விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சட்டப்பேரவைத் தேர்தலை முன்னிட்டு நாம் தமிழர் கட்சியின் செயற்பாட்டு வரைவு அறிக்கையை சீமான் நேற்று வெளியிட்டார். அதன்படி அன்பான சர்வாதிகார ஆட்சி முறையாக நாம் தமிழர் கட்சியின் ஆட்சி இருக்கும் என்றும் தமிழகத்தின் தலைநகர் சென்னை என்பதை மாற்றி தமிழ்நாட்டுக்கு திருச்சி உள்ளிட்ட 5 தலைநகரங்கள் இருக்கும் என்றும் அறிவித்துள்ளார். மேலும் வேலைவாய்ப்பில் தமிழர்களுக்கு முன்னுரிமை, தமிழகத்தில் உச்சநீதிமன்ற கிளை, ஆடு மாடு வளர்ப்பை அரசு பணியாக்குவது போன்ற பல்வேறு வாக்குறுதிகளை வெளியிட்டுள்ளார். இஸ்லாமியர்கள் கடந்த 1 மாதமாக ரமலான் நோன்பு இருந்து வரும் நிலையில் நேற்று மாலை பிறை தெரியாததால் மார்ச் 21ஆம் தேதி சனிக்கிழமை ரமலான் பண்டிகை கொண்டாடப்படும் என தமிழ்நாடு தலைமை காஜி அறிவித்துள்ளார். நேற்று ஒரே நாளில் 2 முறை தங்கம் விலை வீழ்ச்சியடைந்துள்ளது. அதன்படி சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை 1 கிராம் 13,775க்கு விற்பனையாகிறது. வெள்ளியின் விலை நேற்று 1 கிலோவுக்கு 10,000 குறைந்து 2,65,000க்கு விற்பனை செய்யப்படுகிறது. செய்திகளை தொடர்ந்து உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம்.